வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளாசமோட 8வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்பாடா ஒரு வழியாக வந்து நம்ம லீ இளவரசரை ஏமாற்றி பார்டருக்கு அனுப்பிட்டோம், இதுக்கு மேற்பட்டு நம்ம தான் சந்தோஷமாக வந்து ஹீரோயின் லவ் பண்ண போகிறோம், ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற ஒரு விக்கெட் அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். அவர் சந்தோஷத்தில் கள்ள தூக்கி போகிற விஷயமா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் தெரிய வரும். இப்போ லீ இளவரசர் வந்து பார்டருக்கு போயிருக்காருல, ஆக்சுவலி அவர் போனதுக்கான காரணம் ஹீரோ சொன்னதுக்காக போகிறது கிடையாது. ஆல்ரெடி அவர் மனசில் ஒரு பிளான் இருக்குது. பார்டரில் தானே நம்ம ஹீரோயினோட அப்பா அண்ணா 2 பேர் இருக்காங்க. பார்டரில் போயிட்டு மிலிட்ரி சம்மந்தமாக நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்ல, அப்படி அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி அவங்க மாமனாரையும் அவங்களோட மச்சானையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்பயே போயிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஹீரோக்கு தெரிய வரும். நானே பேசாமல் இருந்தவனுக்கு நல்ல வாய்ப்பு எடுத்து கொடுத்துட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கடுப்பில் இருந்துட்டு இருப்பார். போச்சா நான் ஒன்று பிளான் பண்ணப்போ அவனுக்கு அட்வான்டேஜாக போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருப்பாரு. இந்த டைம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மற்ற பெரிய குடும்பத்து பொண்ணுங்கன்னா இருப்பாங்கள்ல, அவங்க கூடனா சேர்ந்து மலைக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அங்கே நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பொதுருக்குள்ளேருந்து ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். எல்லாரும் அதனால் பயந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. கரெக்டாக அந்த டயத்துக்கு யார் அங்கே வருவா அப்படின்னா நம்ம பூசிலின் தான் வருவா. வந்தவனா அப்படியே ஹீரோ மாதிரி என்ன பண்ணுவான்னா அந்த பாம்பெல்லாம் அழகாக விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குவாங்க. இந்த விஷயம் பார்க்கும்போதே அவளை தான் ஒரு பையன் சொன்னால் தானே எல்லோரும் நம்புவாங்க. ஆக்சுவலி அவள் பொண்ணு தானே, அது மாதிரி பையன் மாதிரி ஆக்டிங்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பான். அவள் இப்போ பையன் மாதிரி தானே இருக்கா, அதனால் நல்லா போல்டாக தானே இருப்பான். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி கொஞ்சம் மலைக்கு போய் சாமியாவது கும்பலாம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு மலைக்கு வந்திருப்பார். அப்படியே மலைக்கு அவர் வரும்போது தான் ஒருத்தன் வந்து மலையிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக சந்தேகப்படுற மாதிரி அங்கிட்ட ஓடுவானா, அவனை பார்த்ததும் ஆள்கிட்ட பிடிக்க சொல்லி அனுப்பி விடுவார். அப்படி பிடிச்சிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஏது எதுக்கிட்ட இங்கே வந்தேன்னு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட குடும்பத்தில் வந்து ஒரு அர்ஜென்ட்டு, அதுக்காக தான் இந்த வழியாக மாறி வந்துட்டேன், நான் இப்போ போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ எக்ஸ்கியூஸ் சொல்லி சப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவனோட கையை பார்க்கும்போதே தெரியும் சல்ஃபர் இருக்கும்ல, அந்த சல்ஃபர் பவுட்ரு ஒட்டினதுக்கான அடையாளம் இருக்கும். உடனே வந்து ஹீரோ கெஸ் பண்ணிடுவார், இது ஏதோ ஒரு 7.5 வேலை பார்த்து விட்ருக்கான் என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் தெரிய வரும். இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி மேலே போயிருப்பாங்களே, அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லும், இந்த ஆள் வந்து என்கிட்ட வந்து ஒரு பவுச்சை கொடுத்து இதை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான், நானும் சொன்னேன்னு சொல்லவும் ஹீரோயின்ட்டு வந்து அந்த பவுச் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சு போகுது. அந்த பவுச்சில் சல்ஃபர் பவுடரோட இன்னொரு பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான், அதான் அந்த பாம்பை வந்து அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்றதை விசாரிப்பாங்க. இப்படி உண்மைனா தெரிஞ்சு போனதும் அந்த பையன் அந்த ஆளை வந்து ரொம்ப விசாரிக்கவும் அவன் உண்மையை சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஹூ குடும்பத்தை சேர்ந்து யாயான்ற பொண்ணு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து ரெடி பண்ண சொல்லி சொன்னாங்க, எனக்கு எதுவும் தெரியாது சார் நீ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவளை வந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்துருக்கோம் நம்ம ஹீரோயினை. இந்த லேக்கில் ஒரு இளவரசி தள்ளி விட்டு கொல்ல பார்த்தான்னு சொன்னீங்கன்னா அந்த இளவரசி இவ தான், அவள் ஹூ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானா, அதனால் வந்து அவள் தான் திருப்பி என்னை அட்டாக் பண்ண பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தனியாக இதை பற்றி விசாரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆள்கிட்ட சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ தானே காப்பாற்றுனாங்க, ஆனால் ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. போகிறதுக்கு முன்னே இன்னொரு சொல்லுவாங்க, இவ என்னை ஒரு நாள் பயன்படுத்துகிற மாதிரி நானும் அவளை பயன்படுத்தி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சா, இவங்க எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோயின் விசாரிக்க சொன்ன மாதிரியே அவங்களோட ஆட்கள் விசாரிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார்ல, ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியாம நடந்துக்கிறாருல, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு பொறாமை, ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஹீரோ லவ் பொண்ணு தான், ஆனால் இந்த மாதிரி பண்ணிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும். ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏற்கனவே எனக்கு வந்து அவர் வந்து என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது, ஏன்னா சீக்கிரமாக சாக போகிறவே லிஸ்ட்டில் கிடையாது, இப்போ வர இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றப்ப இதுக்கு மேற்பட்டு அவர் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்தே நம்ம ஹீரோ வந்து எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீ இளவரசியே வரும். உடனே ஹீ இளவரசி வார் அப்படின்னா ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவரும் நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் முடியாது. ஆனால் டேரெக்டாக ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துட்டு அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுருப்பார். வெளியில் செம்மையாக மழை பெய்யும், அப்போ கூட போகாமல் அப்படி நின்றுக்கிட்டே இருப்பாரா. உடனே ஹீரோயினுக்கு இவனுக்கு ரொம்ப முடியலன்னா நம்ம தான் ராஜா கூப்பிட்டு சத்தம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஓகே சொல்லி இளவரசி கூப்பிட்டு பேசுவாங்க.
அப்படி பேசிட்டு இருந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவர் தனியாக போய் பேசணும்னு சொல்லவும் தனியாக 2 பேர் ஒரு இடத்துக்கு போய் பேசுவாங்க. ஒரு உயரமான பில்டிங் தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி மேலே ஏறி நிற்கவும் ஹீரோ ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணியிருப்பார் போல இருக்கு வான வெடிக்கனா விடுறதுக்கு. அது கரெக்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்குமா, அந்த விஷயத்தை காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சீனரினா பிடிக்கும்ல, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே சிட்டியே ஜொலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவார். உனக்கே தெரியும்ல எனக்கு வந்து உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்லும்போது என்னதான் தெரிய வந்துச்சுன்னு கேட்கும்போது இல்லை உனக்கு வந்து என்னால் தான் வந்து உனக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. அந்த மேற்பட்ட அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாது, இந்த ஹூ குடும்பத்தை சேர்ந்து யாரும் பண்ண மாட்டாங்க, நான் யாரும் உன்னை புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவானா. அது ஹீரோயின் ஒரேடியாக சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கும் என்னோட ஆன்சர் வந்து தெரியும், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது என்னை அப்ரோச் பண்ணாதீங்க, அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இளவரசர் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி வந்து நமக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அது ஹீரோயின் ஒரேடியாக சொல்லிடுவாங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கும் என்னோட ஆன்சர் வந்து தெரியும், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது என்னை அப்ரோச் பண்ணாதீங்க, அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இப்போ இவர் பேசிகிட்டு இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார்ல, இந்த டைம் பார்த்து கரெக்டாக ஷின் இளவரசர் அங்கே வந்துடுவார். வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க வந்து தங்கிட்ட வலிஞ்சிட்டு வர மாதிரி தங்கூட சுற்றிட்டு இருக்க மாதிரி ஆட்கள்லாம் பிடிக்காது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் சாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெருவில் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள சுற்று போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க எல்லாருமே அசோசியன் தான், நம்ம ஹீரோயின் கொல்றதுக்காக வந்திருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் மேலே அட்டாக் நடக்குது அப்படின்றப்ப அது பாடி கார்டு எல்லாமே ப்ரொடக்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னு டேக்கிள் பண்ணி அந்த விஷயத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள ஒரு சிலர் வந்து சுற்று போட்டுருவாங்க. சுற்று போட்டு கழுத்தை கிட்ட இருந்து வரைக்கும் கத்தியை வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே வருவார். இத்தனை நாள் வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருந்திருப்பார், நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப வீக்காக அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். இந்த டைம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தனக்கு மார்ஷியல் ஆர்ட் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட ரிவீல் பண்ணிவிட்டு எல்லாரும் கூட வந்து சூப்பராக சண்டை போடுவார். சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை வந்து காப்பாற்றவும் செய்வார். இப்படி சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கழுத்துக்கிட்ட வரைக்கும் கத்தி போயிருக்குன்னு சொன்னோம்ல, ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட வந்து காயம் பட்டிருக்கும். அந்த கத்தியில் வந்து விஷம் தடவி இருக்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப வீக்காகி அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் இந்த அசாசியன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேற்பட்ட விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. வாயிலே பாய்சன் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்க, சாப்பிட்டு இறந்து போயிடுவாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா முக்கியம், அதை பார்த்துக்கலாம், பின்னாடி இந்த கேஸை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டும் போது டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அந்த பாய்சன் வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ரேர் பாய்சனாக வேறு இருக்குது, இப்போதைக்கு இங்கே ஆன்டிடோட் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குள்ளே அசிஸ்டண்ட்டை விட்டு ஹீரோ எல்லோரும் தேடி பார்க்க சொல்லியிருப்பான். அப்படி தேடி பார்த்ததில் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ண வந்திருப்பாங்களே அசஷியன்ஸ், அவங்க எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அப்படின்னா அரண்மனையிலேருந்து வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அரண்மனையில் குடிப்பாங்களே ஒயின்னு, அதோட ஸ்மெல் வந்து அந்த துணிகளில் வந்து இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு சரி யார் அப்படி இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீயே டீட்டெயில் கலெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இப்போ ஹீரோக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஹீரோயினை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்ல, அந்த விஷயந்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு வந்து ஏதாவது மூலிகை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பனிமலை இருக்குது, அந்த பனிமலையோட உச்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்மார்டல் மூலிகை வந்து இருக்குது, அந்த இம்மார்டல் மூலிகை சாப்பிட்றோன்னா எப்படிப்பட்ட பாய்சன் குயூர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஹீரோயினை காப்பாற்றலான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதுக்கு யாரையாவது அனுப்ப முடியுமான்னு கேட்கும்போது யார் அனுப்பினாலும் இது வரைக்கும் கிடச்சது இல்லைன்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து டேரெக்டாக நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி மலைக்கு போவார். போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா அங்கே இருக்க
பேங்க் அசிஸ்டன்ட் எல்லாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யாருக்குமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து நான் இந்த மாதிரி மருந்து எடுக்க தான் போயிருக்கேன்றது தெரியக்கூடாது. அது கூடவே சேர்த்து அவளை பத்திரமா டேக் கேர் பண்ணி பார்த்துக்காங்க. அடிக்கடி வந்து பழங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ ஹீரோயின் கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருக்கேன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மலைக்கும் போயிடுவார். செம்மையாக பனி பெஞ்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிர் நடுங்கிற மாதிரி இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போராடி அந்த மூலிகை இருக்குல்ல, அந்த மூலிகை இருக்க இடத்த வரைக்கும் போயிடுவார். அப்படி மூலிகையை பறிச்சதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அவரோட கால் ஸ்லிப் ஆகி அப்படியே மலையிலேருந்து கீழே விழுந்துருவார். அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ரொம்ப நேரம் கான்சியஸ் இல்லாமல் இருந்திருப்பார் போல இருக்குது. அந்த மூலிகை மட்டும் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே படுத்திருந்தா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஹீரோயின் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை பணைய வச்சுட்டு குதிரை வேகமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயினுக்கு அந்த மூலிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்து கேபிட்டலுக்கு வருவார். வந்து அந்த மூலிகை கொடுத்த பிறகு தான் ஹீரோயினுக்கு ஓரளவு கான்ஷியஸே வர ஆரம்பிக்கும். நினைவு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆவாங்க. இப்படியே ரெக்கவரி ப்ராசஸும் போயிட்டுருக்குமா. இப்படி அவங்க ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயின் வந்து கேட்பாங்க, எப்படி போயிட்டுருக்கு இன்வெஸ்டிகேஷன், என்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணா, இதுக்கு பின்னாடி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அரண்மனையிலேருந்து தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து பூசலின் கிட்ட ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்போ பூசலின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக வந்து சூழ்ச்சின்றப்பான அவங்ககிட்ட போயிட்டு நீ கூட வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. எதுக்கு வரணும்னு கேட்கும்போது அன்றைக்கி கூட தான் கோர்ட்டில் என் மேலே வந்து கேஸ் போட்டேன், எனக்கு வந்து தண்டனை கொடுத்தேன், நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்றது தான் நான் அடித்தேன், அதுக்கு அவ்வளோ தண்டனை கொடுத்தில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போன்ற ஆர்கியூ பண்ணேன்னா இல்லை என் கூட வாடான்னு சொல்லுவோம். முடியாது போ அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுவோம். 2 பேருக்கு இடையே சண்டை நடக்கும். பார்ப்பாங்க இவங்க இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்டு வந்து எப்போ கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து மேலே போட்டு மயக்கமாக்கி அப்படியே தோல் தூக்கிட்டு போய் ஹீரோயின் முன்னாடி போடுவாங்களா. ஹீரோயின் பார்ப்பாங்க, ஏன்டி இப்படி பண்ணுற, இவனை நீ எப்பயுமே இப்படி தான் தூக்கிட்டு வருவியா, கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் இப்படி தான் தூக்கிட்டு வரவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் அந்த மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிப்பான். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயினு கேட்பாங்க, நான் தான் கூட்ட வர சொன்னேன், எனக்கு வந்து என்னோட அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த விஷயத்தில் ஒரு டவுட் இருக்குது, என்னை கொலை பண்ண வந்தவங்க ஒரு பாய்சன் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஆனால் அந்த பாய்சன் யூஸ் பண்ணி என்னை கொலை பண்ணவங்க இந்த மாதிரி ஜெயிலில் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாகக்கூடிய கிரிமினல் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, உண்மையா அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குது, நீங்கள் கரெக்டானு பாருங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் இவங்க அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து கொலை பண்ண வந்த ஜெயிலில் இருக்கிறது சாகக்கூடிய கிரிமினல் தான் வந்திருக்கான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, அவன் பேர் ஜாங்க, அவனை வந்து நார்மலாக வந்து ஜெயிலேருந்து இப்போ வெளியே வரல, அவன் வெளியில் வரக்கு ஃபூஜின் அப்படின்ற ஒருத்தன் வந்து அவனை வந்து பணம் கட்டி வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் அந்த ஃபூஜின் கிட்ட நிறைய பணம் கிடையாது, அவன் சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கான், எப்படின்னு தான் தெரில அப்படின்னு சொல்லவும் இவன் வேறு ஏதாவது ஒரு இலக்கத்தை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவன் வந்து ஷீனிங் கமெண்ட்ரி வந்து சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஷீனிங் கமெண்ட்ரினா அவங்கள்ட்ட யார் பகை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அந்த பியாண்ட் குடும்பத்தை சேர்ந்த ஷியானி கூட வந்து பகை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவங்க வந்து பொண்ணாச்சு, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன பகை வரப்போகுதுன்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி யூவில் அப்ரோச் பண்ணியிருப்பார்ல அந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க ஃபேமிலி பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா இந்த பியாண்ட் குடும்பத்தை சேர்ந்த ஷியானின்ற பொண்ணும் ஃபூஜின்னு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்திருக்கும். அதனால தான் அந்த ஃபூஜின் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த மாதிரி இளவரசியை கொல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். இப்படி அவன் ஹெல்ப் பண்ணத விஷயம் அப்படின்றது தெரிய வருவோம். அவனே என்ன பண்ணுவான்னா கில்ட்டிங் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பான். அவன் இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம ஷியானி என்ன பண்ணுவான்னா டேரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வருவான். வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி வந்து உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது பூரா நான் தான், அதுக்கான விஷயம்லாம் பண்ணது நான் தான், ஆனால் அநியாயமாக ஃபூஜின் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூ இளவரசர் இருக்கார்ல, இந்த யூ இளவரசர் கூட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கும். அது கூடவே சேர்த்து இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து யார் லவ் பண்ணுது அப்படின்னா ஃபூஜின் அப்படின்ற பையனை தான் லவ் பண்ணியிருக்கு. இப்போ யூ இளவரசர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பார்ல, அதுக்கு கூட என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, ஹீரோ வந்து மாற்றி விட்டுருந்துருப்பார்ல, இந்த மாதிரி வந்து நீ வந்து உனக்கு பிடிச்ச பொண்ணையே போய் கல்யாணம் பண்ணி இல்லாட்டி மிஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக போய் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருந்துருப்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பையனுக்கு வந்து அந்த யூ இளவரசர் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த பொண்ணுக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஃபூஜின் அப்படின்ற பையன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம், அது எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு இந்த விஷயத்தில் யூ இளவரசரை மாட்ட வைக்கணும்னு சொல்லி தான் பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்து ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி சொல்லுமா. ஆனால் இந்த எந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இவன் இந்த அளவுக்கு பிளான் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து முன்னாடியே மாஸ்டர் பிளான் பண்ணி இவ்வளோ ஆட்டி வச்சுருக்காங்கன்றதை கெஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எதுவுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு பேச வேணாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. பின்னாடி விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டு வந்திருக்கும் போல இருக்குது. அதை குடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, நான் உயிருக்கு உயிராக உண்மையாக காதலிச்சது ஃபூஜினை மட்டும்தான். அப்போ ஃபூஜினே உயிரோட இல்லை. ஒரு பக்கம் அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டான், இன்னொரு பக்கம் வந்து உங்கள் சைடு போக முடியாதுன்றனால உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டான் அந்த கில்ட்டி ஃபீலிங்கில். அதனால் நான் அவன் கூடயே போகிறேன், நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து இறந்து போயிடுவாங்க. ஹீரோயினுக்கு என்னடா அது எங்கே விசாரிக்க போனாலும் இப்படி டெட்டாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு அட்டாக் நடந்துச்சு. அந்த அட்டாக்லேருந்து ஹீரோயின் வந்து கல்பிரேட்டை கண்டுபிடிச்ச உடனே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுது? ஹீரோயின் வந்து இப்படியே இனி எத்தனை அட்டாக் தான் பார்க்க போகிறாங்க, இல்லை சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிரின்ஸை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.